தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. எப்படி ஆரம்பிச்சிருந்தது சார் பாலமுருகன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது? எங்க அப்பாவோட இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ எங்க போய் ஒர்க் பண்ணாலும் நீ சுயமா செய்யற மாதிரி இருக்காது, சுயமா செஞ்சாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் எங்க அப்பா சொன்னதெல்லாம் நாங்க ஆன்மீகம் ரிலேட்டடாக என்ன தேவைகள் இருக்குது பார்க்குறப்போ நான் அந்த திரி கான்செப்ட் நிறைய இடத்துல நாங்கள் பார்த்தோம். ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸு, நாட்டு மருந்து கடைகள், அந்த மாதிரி போய் பார்க்குறப்போ நிறைய இடத்துல திரி நிறைய டிமாண்ட் இருந்தது. எத்தனை பேர்ல இருந்து ஆரம்பிச்சது சார் பாலமுருகன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு? 4 பேரா ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஒரு 32 பேர் வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். 30க்கும் மேற்பட்ட திரிகள் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுல பூசணிக்காய் திரின்னு போடும் புதுசா பண்றாங்க. அதாவது பூசணிக்காய் உடைக்கிறப்போ அது உள்ள விட்டு விடுவாங்க, அது ஒரு மாதிரி மடக்கு திரி மாதிரி வரும், அந்த டிசைன் பண்ணி கூட கொடுக்குறோம். சமீபத்துல நான் வந்து திருவண்ணாமலை போயிருந்தேன் சார். இந்த இடத்துல அந்த 365 திரி அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தேன். நம்ம கிட்டயும் அது இருக்கு அப்படிங்கறது நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க. ஆமா, அந்த 365 திரின்றது அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ஐதீகம், அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன். அதுக்கு தான் அந்த 365ன்ற கான்செப்ட் வந்தது. ஒரு டிவினிட்டியாக இருக்கும் எங்கள் பொருள். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டிவினிட்டியாக இருக்கும். உங்கள் வீடே நல்லா ஒரு மனமாக, ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு சூழ்நிலைகள் வந்து ஆன்மீக சூழ்நிலை நல்லா நிறைந்து இருக்கும் உங்கள் வீட்டில். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முதலீடுன்னு பார்த்தோன்னா டின் நம்பர் வாங்கினோம், அட்ரஸ் காமிச்சோம். ஒரு சின்ன ஒரு 8க்கு 8 ஒரு இடம் தான். இப்போ நாங்கள் வந்து சிங்கப்பூர் போகிறோம், மலேசியா போகிறோம், ஸ்ரீலங்கா போகிறோம். தமிழ் பேசுகிற மக்கள் எங்கெங்கே எந்தெந்த நாட்டில் இருக்காங்களோ அங்கெல்லாம் நம்ம தெரியும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல நிறைய பயனுள்ள தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம எல்லாருமே தினசரி நம்மளுடைய வீடுகள்ல பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பூஜை அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா விளக்கேற்றது அப்படிங்கறதுமே நம்ம சம்பிரதாயத்துல ஒண்ணுதான். அதுல இந்த விளக்கேற்றத்துக்கு நிறைய விதமான திரிகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பருத்தியில வந்து செய்யக்கூடிய அந்த திரி ஃபேக்டரிக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு ஹிடன் ஜெம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட திரி வகைகள் இருக்கு. அதுவும் இன்னையில இருந்து நேத்துல இருந்து ஆரம்பிச்ச கம்பெனி கிடையாது. இது 18 வருடத்துக்கும் மேல அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஸ்ரீ பாலமுருகன் ட்ரேடர்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தீங்கனாலுமே பஞ்சி திரி அப்படின்னாலே கண்டிப்பா எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை ஸ்ரீ பாலமுருகன் ட்ரேடர்ஸ் தான். சோ இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நிறைய விஷயங்களை இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். திரி ரீதியா நிறைய விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நவகிரகங்களுக்கான திரிகள் அப்படிங்கறதுமே உண்டு. நிறைய பேர் அது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வீடியோஸ்லயுமே நிறைய கீழே கமெண்ட்ஸுமே வரும். நான் செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணணும், சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த திரியெல்லாம் வந்து விளக்கேற்ற சொல்லுவாங்க. அந்த திரியெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்பட்டிருக்கலாம். பட் இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா தாமரத்தண்டு திரியில இருந்து நிறைய விதமான திரிகள் மற்றும் பூஜை பொருட்கள் இங்க இருக்கு. இங்க அதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க மேடம். ஃபர்ஸ்ட் இங்க உள்ள வந்து பார்த்த உடனே தோணுன ஒரு விஷயம், இது என்ன விளக்கு திரியோட கடலா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம். ரொம்ப வியப்பா இருந்தது. எப்படி ஆரம்பிச்சிருந்தது சார் பாலமுருகன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது? நாங்கள் ஆரம்பிச்ச முதல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே எங்கள் அப்பா எல்லாருமே வந்து பிஸ்னஸில் தான் இருந்தவங்க. எல்லாம் அந்த டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டு, அந்த மாதிரி யான் ரிலேட்டடாக தான். நார்மலாக எங்கள் பட்டுநூல்காரங்கன்னு சொல்லுவாங்க நம்மளை சௌராஷ்டிரா. அது அந்த யான் ரிலேட்டடாக தான் எல்லாமே இருப்பாங்க. அந்த யான் ரிலேட்டடாக இருக்கிறப்போ அந்த மாதிரி ஆரம்பிக்கிற ஒரு தொழில் நாங்கள் பிளான் பண்ணோம். எங்கள் அப்பா டெக்ஸ்டைலில் இருந்தாங்க. அதை பேஸ்டு தான் நாங்கள் வந்து ஒசேரி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஸ்டேஜில் வரப்போ மார்க்கெட்டிங்லேன்னு எத்தனை நாள் நம்ம லைஃப் ஒன்றா இப்படியே தான் இருக்கும், நம்ம லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் அந்த வியாபாரம்ன்றது ஒரு ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் வந்து எங்கள் அப்பாவோட இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ எங்கே போய் ஒர்க் பண்ணாலும் நீ சுயமாக செய்கிற மாதிரி இருக்காது, சுயமாக செஞ்சாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் நாங்கள் அடிக்கடி எங்களுக்கு அது மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும், வந்து போயிட்டே இருக்கும். நம்ம டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சுற்றிட்டு வருவோம், உட்காருவோம், யோசனை பண்ணுவோம், உட்காந்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆரம்பித்தது தான். அந்த கம்பெனிலேருந்து திரும்பி ரிசைன் பண்ணி வெளியில் வந்து என்ன மாதிரி ஆரம்பிக்கலாம் நம்ம முதல்ல யோசனை பண்ணுறப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் கப் சாம்பிராணி மேனுஃபேக்சரர். அவர் ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுத்தாரு, இது நீங்கள் பண்ணுங்க, மார்க்கெட் பண்ணுங்க
அப்படின்னு ஒரு சின்ன குழு கொடுத்தாங்க அவங்க. அந்த குழுல இருந்து ஆரம்பிச்சது தான் மார்க்கெட். கப் சாம்பிராணி முதல்ல ஆரம்பிச்சோம். ஓகே. அதுக்கப்புறம் உள்ள வர 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 மார்க்கெட்ல ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணோம். ஆன்மீகம் ரிலேட்டடா என்ன நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன மார்க்கெட்ல வந்து ஆஹ், நல்லா தேவை. இது தேவைகள், ஆன்மீகம் ரிலேட்டடா என்ன தேவைகள் இருக்குது பார்க்குறப்போ அந்த திரி கான்செப்ட் நிறைய இடத்துல நாங்கள் பார்த்தோம். ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸு, நாட்டு மருந்து கடைகள், அந்த மாதிரி போய் பார்க்குறப்போ நிறைய இடத்துல திரி நிறைய டிமாண்ட் இருந்தது. ஓகே. டிமாண்ட் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய மார்க்கெட்டில் காம்படிட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. பட் அவங்க ஸ்டைலில் அவங்க பண்ணுறாங்க. அது அவ்வளவு வந்து ரீச் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதில் அதே மாதிரி ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட் போகிறப்போ நல்லா பழகுவோம். அந்த பழகுறப்போ அவங்களே சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பேக்கிங் ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் கவனம் செலுத்து. ஓகே. அந்த மாதிரி வர்றப்ப தான் நாங்கள் இந்த திரி கான்செப்ட் கொண்டு வந்தோம். இன்னொன்று வந்து நம்ம பண்ணுற தொழில் ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. கண்டிப்பா. அதனாலேயே வந்து நாங்கள் இந்த ஃபீல்டை வந்து நான் சூஸ் பண்ணேன் முதல்ல. இது 2008ல் சூஸ் பண்ணோம். 2009ல் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த திரி, இந்த பருத்தி பஞ்சு கான்செப்ட், மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சர்ஜிக்கல் ரிலேட்டடாக நிறைய இருக்குது. இது காட்டன் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் மூலியமாக தான் கிடைச்சது. ரெகுலராக இன்னைக்கும் அவங்க வந்து 18 வருஷமா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர்ல இருந்து ஆரம்பிச்சது சார் பாலமுருகன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது? நாங்கள் ஆரம்பிச்சது 4 பேர் தான். யார் யார் சார்? நான், என்னோட ஒய்ஃபு, என்னோட பையன், என்னோட பொண்ணு. அவங்க பையன் பொண்ணு அவங்களாம் அப்போல்லாம் 10th 11th அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் அது நாங்கள் பண்ணுற வேலையை பார்த்துட்டு அவங்களே வந்துட்டு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆர்வமாக எடுத்து பண்ணுவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த சீசன் வரப்போ அந்த கார்த்திகை தீபம்னா ரொம்ப பீக்காக இருக்கும். திருவண்ணாமலை கார்த்திகை தீபம்லாம் அப்போ நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவோம். அந்த டைமிங்லாம் தெரியவே தெரியாது. ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அங்கே அந்த மாதிரி வந்து தான் 4 பேராக ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஒரு 32 பேர் வரைக்கும் ஒர்க் பண்றோம். எப்படி இருக்கு சார் இது? 4 பேர்ல ஆரம்பிச்சிருப்போம். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சேல்ஸ் கம்பெனில ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திப்போன்னு 4 பேர்ல இருந்து இப்போ 40 பேர் பக்கம் வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த தருணம் எப்படி இருக்கு? இது என்னதான் நம்ம ஈஸியா சொல்லிட்டாலும் 18 வருஷம் டிராவல்னாலும் நமக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இங்க இருந்தா ஆரம்பிச்சோம், இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டுட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அவ்வளோ 30 ஃபேமிலி இருக்காங்க. எங்களால் ஒரு 30 ஃபேமிலி வந்து நல்லா இருக்காங்க. அதான் விஷயம். வேற ஒன்றும் அதில் சொல்ற மாதிரி இல்லை. ஒவ்வொரு இடத்துலயுமே திரும்புற பக்கம் இப்போ சரவணா ஸ்டோரா இருக்கட்டும், பெரிய பெரிய கடைகள், போத்தீஸ், ஜெயச்சந்திரன், இந்த மாதிரி எந்த இடங்களுக்கு போனாலும் தனியா ஒரு கவுண்டர் பார்க்க முடியுது சார். பாலமுருகன் ட்ரேடர்ஸ் அவங்களுடைய பூஜை பொருட்களா இருக்கட்டும், சாம்பிராணியா இருக்கட்டும், இந்த பக்கம் பருத்தி பஞ்சு திரியா இருக்கட்டும், பார்க்கும்போது இவ்வளோ ஒரு நம்மள மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து வந்த மனிதர் இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போயிருக்காரு. நம்மளும் ஒரு எக்ஸாம்பிள்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? ஆமா. இல்ல, இதுக்கு முக்கியமான காரணம் வந்து வாடிக்கையாளர்கள் தான். வாடிக்கையாளர்கள் கொடுத்த அந்த ஒரு அந்த இதுதான், அவங்க கொடுத்த உற்சாகம் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு. அவங்க கடைக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, எடுத்து போயிட்டா இது காலி ஆயிடுச்சு, திருப்பி ஆர்டர் பண்ணுங்கன்னு. வாடிக்கையாளர்கள் வந்து கடைக்காரங்கிட்ட சொல்லுவாங்க. அந்த இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி பெரிய கடைகளில் வந்துட்டு பார்த்தா அந்த சூப்பர்வைசரே வந்து அந்த செக்ஷன் சூப்பர்வைசர் இருப்பாங்க, அவங்களே வந்து நம்மளை கூப்பிடுவாங்க, சார் காலி ஆயிடுச்சு சார், ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த உற்சாகம் தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ரொம்ப காரணம். முக்கியம் இதில் வந்து வாடிக்கையாளர்கள் தான். நம்ம கிட்ட என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்கு சார் பாலமுருகன் ட்ரேடர்ஸ்? பாலமுருகன் ட்ரேடர்ஸ் முதல்ல ஆரம்பிச்சது திரி, அதுக்கப்புறம் கப் சாம்பிராணி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூசு மஞ்சள் பண்ணோம். பூசு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், சந்தன பவுடர், சந்தன வில்லைகள், தசாங்கம் பவுடர்னு பண்ணுறோம், ஜவ்வாது பவுடர்ஸ் பண்ணுறோம். அது எல்லாமே எங்களுடைய ஓன் இதில் தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. 30க்கும் மேற்பட்ட திரிகள் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். திரிகள்ல வந்து பேக்கிங் சைஸ் மாறும். இப்போ ஒவ்வொருத்தர் காமாட்சி விளக்கு ஏற்றுவாங்க, ஒருத்தர் வீட்லயே பெரிய விளக்கு அந்த 5 முகம் விளக்கு மாதிரி ஏற்றுவாங்க, ஒருத்தர் வந்து 24 hours வீட்டில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கேற்ற அளவுக்கெல்லாம் சைஸ்க்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுலேயே வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா சைஸ்லையும் கொடுக்குறோம், கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இப்போ 8 இன்ச்சு கேட்டால் தருவோம், 6 இன்ச்சு கேட்டாலும் தருவோம், 12 இன்ச்சு கேட்டாலும் தருவோம். அதில் பூசணிக்காய் திரின்னு இப்போ ஒரு புதுசாக பண்ணுறாங்க. அதாவது பூசணிக்காய் உடைக்கிறப்போ அது உள்ளே விட்டு விடுவாங்க, அது ஒரு மாதிரி மடக்கு திரி மாதிரி வரும், அந்த டிசைன் பண்ணி கூட கொடுக்குறோம். அதுலேயும் வருது. அதுலேயும் வந்து ஒயிட் காலபைரவருக்கு கொடுக்குறோம்.
இதுலயும் கூட ஒயிட் வந்து பூசணிக்காய் வந்து அந்த திஷ்டி கழிக்கிறதுக்காக எடுப்பாங்க அந்த திரி. நவகிரக திரிலாம் இருக்கு. நவகிரக திரி இருக்குது. நவகிரக திரி அது எல்லா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எல்லா கிரகத்துக்கும் ஏத்துற மாதிரி அண்டர் ஒன் பேக். ஓகே. அந்த 9 கிரகத்துக்கு அண்டர் ஒன் பேக். அந்த ஒன் பேக் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கிரகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பருத்தி பஞ்சு திரி வந்து அந்த ஆயில் ஒட்டாது அதுல. அப்படியே எரியும். அந்த விளக்குல போய் ஒட்டாது முதல்ல. நீங்க எப்படி திரிச்சு நீங்க திரிக்கணுங்கிற அவசியமே நல்லா திரிச்சியே நாங்க கொடுத்துருக்கோம். திரிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. நீங்க அப்படியே அந்த நெய்யோ என்ன வேணாலும் 5 வகை எண்ணெய் ஏத்துறாங்க, நெய்யில ஏத்துறாங்க, நல்லெண்ணெயில ஏத்துறாங்க, இலுப்பை எண்ணெயில ஏத்துறாங்க, தேங்காய் எண்ணெயில ஏத்துறாங்க. அது அவங்கவுங்க விருப்பப்படி என்ன எண்ணெயில நீங்க அது ஏத்துனாலும் சரி, அப்படியே அது அழகா நிற்கும். அதுல ஒட்டாது. அதே மாதிரி அந்த ஆயில் கன்சம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா வெரி லெஸ். அது அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அதுதான் இதில் ரொம்ப ஸ்பெஷல். பருத்தி பஞ்சத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து இதுதான். ரொம்ப இது நீங்கள் யாரும் ஒரு தடவை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அது மேபி அது 18 ரூபா ஒரு பேக் இருக்குது, 25 ரூபாயில் ஒரு பேக் இருக்குது, 45 ரூபாயில் ஒரு பேக் இருக்குது. அது குவான்டிட்டி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது 18 ரூபான்னா அந்த சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த காமாட்சி விலை கரெக்டாக இருக்கும். 25 ரூபான்றது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் லென்த் வச்சுருப்போம். அதை விட பெருசு வேணா கூட 8 இன்ச்சில் பண்ணியிருக்கோம். அது மடக்கு திரி. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 24 ஹவர்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் 24 ஹவர்ஸ் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா அந்த திரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சமீபத்தில் நான் வந்து திருவண்ணாமலை போயிருந்தேன் சார். இந்த இடத்துல அந்த 365 திரி அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தேன். நம்ம கிட்டயும் அது இருக்கு அப்படிங்கறது நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க. ஆமா. எப்படி இருக்கு சார் அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ்? ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாதுல 365 திரினா அது என்ன விஷயம் அப்படிங்கறது. அது நிறைய வந்து இப்போ ஆந்திரா பீப்புள்ஸ் நல்லா நாலேஜ் இருக்கு. இந்த தெலுங்கு பேசுறவங்க பாத்தீங்கன்னா அவங்க அது ஒரு கான்செப்டாவே வச்சிருக்காங்க. 365 திரின்றது வந்து நார்மலா பிரதோஷ காலத்துல கூட வந்து அதை கொண்டு போய் சிவன் கோயில கொண்டு போய் ஏற்றுவாங்க. அது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்னும் அந்த அவ்வளவு அதுக்கு வந்து வளரல. இப்போ திருவண்ணாமலை நான் கூட ஒரு 1 மந்த் முன்னாடி போயிருந்தேன் நான். அப்போ பார்த்தோன்னா கடை வாசல்லே வந்து அவ்வளோ வச்சு விற்கிறாங்க. பார்த்தா 365 திரி, 1008 திரி அந்த மாதிரி வச்சு விற்கிறாங்க. அந்த 365 திரின்றது அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ஐதீகம், அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன். அதுக்கு தான் அந்த 365ன்ற கான்செப்ட் வந்தது. ஒரு சிலர் 1008 விளக்கு ஏற்றுவாங்க. அவங்களுக்கு அந்த 1008 திரி நாங்கள் தனியாகவே கொடுக்குறோம். ஒரு பேக் வச்சுருக்கோம். அந்த ஒரு பேக்குன்றது 60 ரூபா தான். நீங்கள் அந்த 60 ரூபா கொண்டு போனால் 1008 விளக்கு ஏற்றிடலாம். அந்த மாதிரி வச்சுருக்கோம். அந்த 365 திரி இன்னைக்கு நல்லா ஓரளவுக்கு முந்திய, அதாவது நாங்கள் 18 வருஷம் முன்னே ஆரம்பிக்கிறப்ப அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பர்டிகுலராக கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் வந்து எல்லா சிவன் கோயிலில் ஏற்றுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பண்ணுறாங்க, நல்லா ஏற்றுறாங்க. அதுக்கு உண்டான நல்ல மெட்டீரியல், நல்ல பொருள் நாங்கள் கொடுக்குறோம். அந்த தாமரத்தண்டு திரி அப்படிங்கலாம் சொல்லுவாங்களே சார், அதெல்லாம் இருக்கா சார்? தாமரத்தண்டு திரி எல்லாம் இருக்குது. இதுதான் தாமரத்தண்டு திரி. இதுதான் நாங்கள் அந்த குளத்துலேருந்து எடுக்கிறது. குளத்தில் அந்த தாமரை வளர்கிற இடத்துலேருந்து அந்த தண்டு எடுத்து அதை தனியாக பிரித்து அது நல்லா காய வச்சு பிரித்து கொண்டு வர்றது இது தாமரத்தண்டு திரி. இந்த மாதிரி வேற எந்த திரிகள் ஈஸியாக கிடைக்காத திரிகளும் நம்ம கிட்ட இருக்குன்னா வேற என்னென்ன சொல்லலாம்? வாழைத்தண்டு திரி கூட கிடைக்கும். இந்த வாழைத்தண்டு திரி இது கூட ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய அந்த பழைய முன்ஜென்ம பாவங்கள் தீரதுக்கெல்லாம் அந்த திரி யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கு வாழைத்தண்டு திரி. அந்த வாழைத்தண்டு அதையும் இந்த மாதிரி காய வச்சு தான் கொண்டு வரும். அதுவும் ஈரப்பதமாக தான் கிடைக்கும் வாழைத்தண்டுன்றது. அதையும் காய வச்சு இந்த மாதிரி ஃபார்மில் திரி பண்ணுறோம். அது போக வெள்ளருக்கன் திரி இருக்குது. வெள்ளருக்கன் திரி இது நார்மலாகவே குழந்தைங்களுக்கு வந்து இடுப்பில் கட்டுவாங்க. அது திஷ்டி பரிகாரத்துக்கு சொல்லி கட்டுவாங்க. அது போக வெள்ளருக்கன் வந்து விநாயகருக்கு வந்து ரொம்ப உகந்தது. விநாயகர் சதுர்த்தி அப்போ அது வெள்ளருக்கன் திரிலேயே விளக்கு ஏற்றுவாங்க. இந்த திரி அந்த விளக்கில் போட்டு ஏற்றுவாங்க. அதுக்கு இது ரொம்ப நல்லது. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. அது ஆடி மாதத்துக்கு ரொம்ப விசேஷமானது வந்து வஸ்திர மாலை. வரலட்சுமி நோம்புக்காக அது ஏற்றுறது. இந்த வரலட்சுமி இது ரொம்ப பண்ணுறோம். வரலட்சுமி நோம்புக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது நோம்பு, தீபாவளி நோம்பு அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை படத்துக்கு மாலையாக போட்டு யூஸ் பண்ணுறாங்க வீட்டில். ரொம்ப நல்லா இருக்கும் இது. இதை தவிர வேற எந்தெந்த பொருட்கள் வந்து இங்க நம்ம கிட்ட பாலமுருகன் ட்ரேடர்ஸ் கிட்ட இருக்கு? இது வந்து அவ்வளவு சூப்பரான குவாலிட்டியில இருக்கும்னா வேற என்ன சொல்லலாம்?
இப்போ நாங்கள் ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட், அதாவது நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஓகே. நோ கெமிக்கல் ஒரு சாம்பிராணி பவுடர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள். அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கும் போடலாம். இப்போ நான் ஒரு சில வீட்டில் குழந்தைங்கள குளிப்பாட்டிட்டு ஈரத்தொடைவு அந்த சாம்பிராணி புகை போடுவாங்க. அப்போ அப்போ நீங்கள் இந்த சாம்பிராணி இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராடக்ட் இது. அது நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும். சும்மா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேச்சுரல் அதிகமா இருக்கு sir. நேச்சுரல் சாம்பிராணி. இதெல்லாம் வந்து எந்த கெமிக்கல் கிடையாது, எதுவும் மிக்சிங் கிடையாது. ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. இப்போ சில பேரால வந்து வீடுகள்ல சாம்பிராணி போடுறதுக்கு வசதி இருக்காது, இல்ல போட முடியாதுல்ல சார். அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ்ல நம்ம கிட்ட வேற ஏதாவது இருக்கா? இன்ஸ்டன்ட் சாம்பிராணி மாதிரி பண்றோம். உடனடி சாம்பிராணி. உடனடி சாம்பிராணின்னு சொல்லிட்டு கப் சாம்பிராணி இதில் பண்றோம். அதே ஒரு ஸ்டிக்கும் வடிவத்துல கூட பண்றோம். ஓகே. இந்த மாதிரி ஸ்டிக்கு சின்னதா வரும். அந்த மாதிரி கூட இன்ஸ்டன்ட் உடனே ஏத்திடலாம். அது நீங்க கங்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு ஒரு தீப்பெட்டி எடுத்து அப்படியே ஏத்தி சாமி கும்பிடலாம். படைக்கிறப்போ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். குங்குமம்லாம் இருக்குன்னு கூட கேள்விப்பட்டோம் சார். அது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் தாளம்பு குங்குமம். நீங்க அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த குங்குமம் கொடுப்பாங்க. அந்த குங்குமம் என்ன குவாலிட்டியோ அதே தரத்தோட நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே தரத்தோட செஞ்சு பேக்கிங் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல வந்து மெரூன் மஞ்சள் கலந்தது தாளம்பூ ஃப்ளேவரோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வாசனை அப்படி கையில் எடுத்தாலே அந்த தாளம்பூ வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒன்று பண்ணுறோம். கஸ்தூரி மஞ்சள்ன்றது அது கொஞ்சம் மெடிக்கேட்டடாக இருக்கும். அது 2-3 பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் மெடிக்கேட்டடாக. நிறைய பேர் லேடிஸ் வந்து பிம்பிள்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பரு அதை அப்ளை பண்ணால் வராது. அது போக வந்து நைட்டில் வந்து பாலில் போட்டு சாப்பிட்றோம். பெப்பர் மஞ்சள் போட்டு குடிக்கிறது காஃப், அதாவது இருமலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது யூஸ் ரொம்ப தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அது கஸ்தூரி மஞ்சள் அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மெயினாக வந்து பாலமுருகன் பூஜை பொருட்கள். நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு டிவினிட்டியாக இருக்கும். எங்கள் பொருள் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டிவினிட்டியாக இருக்கும். உங்கள் வீடே நல்லா ஒரு மனமாக ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு சூழ்நிலைகள் வந்து ரொம்ப ஒரு ஆன்மீக சூழ்நிலை நல்லா நிறைந்து இருக்கும் உங்கள் வீட்டில். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க சார். ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னாலே ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன, எண்டிங் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்போம். நம்ம பாலமுருகன் ட்ரேடர்ஸ்ல 3 அப்படிங்கிற பட்சத்துல பூஜை பொருட்களுக்கும் தேவையான நிறைய விஷயங்கள் நம்ம வச்சிருக்கிறோம். ஸ்டார்டிங் பிரைஸ்னா என்ன இருக்கு சார், எண்டிங் பிரைஸ்னா என்ன சொல்லலாம்? அதாவது ஸ்டார்டிங் பிரைஸ்ன்றது வந்து நாங்கள் எல்லா டைப் ஆஃப் கஸ்டமர்ஸும் கவர் பண்ணணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாருக்கும் ரீச் ஆகணும். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் கொடுக்கணும். அதுதான். ₹1 கூட திரி இருக்குது. ₹1 திரி கிடைக்கும். நீங்கள் ₹60 கொடுத்து கூட திரி வாங்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். ₹10,000 தான் ஆரம்பித்தோம். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முதலீடுன்னு பார்த்தோன்னா நாங்கள் போட்டது பாலமுருகன் ட்ரேடர்ஸ். ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கினோம். அப்போ வந்து டின் நம்பர் வாங்கினோம். அட்ரஸ் காமிச்சோம். ஒரு சின்ன ஒரு 8க்கு 8 ஒரு இடம் தான். சின்ன இடம். ஒரு 8க்கு 8 இடத்துல தான் அந்த நம்ம பூஜை பண்ணது. ஆனால் இன்னைக்கு பார்த்தா நம்ம ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிங்கப்பூர் போகிறோம், மலேசியா போகிறோம், ஸ்ரீலங்கா போகிறோம். தமிழ் பேசுகிற மக்கள் எங்கெங்கே எந்தெந்த நாட்டில் இருக்காங்களோ அங்கெல்லாம் நம்ம திரி இருக்கு. சீசல்ஸில் இருக்கு. சீசல்ன்றது வந்து ஒரு ஆப்பிரிக்கன்ல ஒரு சின்ன தீவு. அந்த தீவில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அந்த விநாயகர் கோயிலில் அங்கே திரி கிடைக்கும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். அவங்க நம்மளை தேடி வர்றாங்க. நீங்கள் மலேசியா 10 மலை முருகன் கோயிலேருந்து வர்றாங்க, தேடி வர்றாங்க. அந்த மாதிரி அந்த குவாலிட்டி அந்த மெயின்டைன் பருத்தி பஞ்சு திரி அந்த ஒரு பாரம்பரியமாக அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.